சரி. நான் நம்ம இப்ப பாத்துக்கிற இந்த பிஎஸ்ஓடி எரர்ல வந்துட்டு சம் எரர் கோட்ஸ் அவைலபிளா இருக்கும். பிஎஸ்ஓடி எரர் இந்த பிஎஸ்ஓடி எரர்ல வந்துட்டு இப்படித்தான் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல எரர் கோட் இருக்கும். கிரிட்டிக்கல் ப்ராசஸ் டைடு ஸ்டாப் கோடும் இருக்கும். அதை நீங்க பாருங்க. சரி, பிஎஸ்ஓடி எரர் வந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்க விர்ச்சுவல் சர்வரா இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பிசிக்கல் சர்வரா இருக்கு அப்படின்னா ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எரர் வந்து நீங்க ரீசார்ட் பண்றதுக்கு முன்னாடியோ இல்ல ரீசார்ட் ஆகி நிக்கிறப்பயோ அந்த போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். இது ஸ்டாப் கோட் இருக்குல்ல, இதை வச்சு கூட ஓரளவு நம்ம மேட்ச் பண்ணலாம். கிரிட்டிக்கல் ப்ராசஸ் டைடு இதுல வந்து டிரைவர் நாட் லெஸ்ன்னு வந்திருக்கு. தென் இதுல வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் ஸ்டாப் கோட் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட். இதுல ஸ்டாப் கோட் வந்து 000. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டாப் கோட் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா 00050. ஸோ இதை வச்சு கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு இந்த எரர் கோட் என்ன, கிரிட்டிக்கல் ப்ராசஸ் இதை எடுத்துப்போம். மெமரி மேனேஜ்மெண்ட். ஓகே, இதுல மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டாப் கோட் மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்ட் பிளாக்ஸ். இதுல பாத்தீங்கன்னா the issue might be related to the severe memory management error to fix this suggested to. ஸோ இந்த எரர் கோட் வந்துச்சு அப்படின்னா நீங்க மெமரி டயக்னோஸ்டிக் டூல் வந்து ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, மெமரி டயக்னோஸ்டிக் டூல் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்பில்ட் இது. ஸோ இந்த மெமரி டயக்னோஸ்டிக் டூல் வந்து நீங்க வந்து ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மெமரியில என்ன இஷ்யூன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ அப்போ இந்த எரர் கோட் வந்துச்சுன்னா நீங்க மெமரி டயக்னோஸ்டிக் டூல் வந்து ரன் பண்ணுங்க. ரன் பண்ணி ஓரளவு இஷ்யூ வந்து நம்ம என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஒரு 2-3 வெப்சைட் ரெஃபர் பண்ணுங்க. மோஸ்ட்லி எல்லாமே சேமா தான் கொடுத்துருப்பான். பட் விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டே நீங்க ரெஃபர் பண்ணுங்க. ஸோ இதுல பாருங்க, மெமரி மேனேஜ்மெண்ட் ப்ளூ ஸ்கிரீன் எரர், ஃபால்ட்டி ரேமா இருக்க வாய்ப்பு இருக்குது, ஃபால்ட்டி டிரைவர்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஃபால்ட்டி ரேம் தான் மெயினா. மெமரி மேனேஜ்மெண்ட்னாலே ஃபால்ட்டி ரேம் தான். ஸ்டாப் கோட் வந்து 001A. இப்போ நம்மளுக்கு நார்மலா விண்டோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரேம் ஃபால்ட்னாக்கா பீப் சவுண்ட் வந்துட்டு இல்ல, நார்மலா விண்டோஸ்னு இல்ல, எல்லா இதுலயுமே வந்து போஸ்ட் கம்ப்ளீட் ஆகுது பீப் சவுண்ட் வரும். சம்டைம்ஸ் ரேம் வந்து அன்ஹெல்த்தியா இருக்கும். சரிங்களா, ஃபால்ட்டியா இருந்துச்சு அப்படின்னா அடிக்கடி இந்த மாதிரி வரும், ரீஸ்டார்ட்டும் ஆகும். அதாவது நீங்க சொல்றது வந்து என்னன்னா போஸ்ட் கம்ப்ளீட் ஆகும். உங்களோட சர்வரையோ சிஸ்டம் நீங்க ஆன் பண்றப்ப POST பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் போஸ்ட் கம்ப்ளீட் ஆகும். அப்படி போஸ்ட் கம்ப்ளீட் ஆகுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட அந்த பயாஸ் மூலமா அந்த போஸ்ட் என்ன செக் பண்ணும் அப்படின்னா உங்களோட ரேம், CPU, மதர் போர்டு, அந்த ஹார்ட்வேர் காம்பவுண்ட்லாம் செக் பண்ணி எல்லாம் ப்ராப்பரா இருந்தா தான் போஸ்ட் கம்ப்ளீட் ஆகி உள்ள வரும். இது வந்து என்னன்னா ரேம் வந்து கம்ப்ளீட்டா ஃபால்ட்டி ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த போஸ்டே கம்ப்ளீட் ஆகாது. கண்டினியூஸ் பீப் சவுண்ட் வரும். பீப்னு கண்டினியூஸ் பீப் சவுண்ட் வரும் ரொம்ப ஃபால்ட்டியா இருந்துச்சு அப்படின்னா. இல்ல இது வந்து இன்ட்ரிமா ஃபால்ட்டியா இருக்கு, லைக் சில இஷ்யூலாம் பாத்தீங்கன்னா இன்ட்ரீம்னா என்ன சொல்றது, அடிக்கடி வரக்கூடிய இஷ்யூவா இருக்கும். பெர்மனண்டா வராம அடிக்கடி வரக்கூடிய இஷ்யூவா இருக்கும். அந்த மாதிரி சம் ரேம்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கலா சம் இஷ்யூஸ் இருக்கலாம். அந்த ரேமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹார்ட்வேர் காம்போனன்ட். சரிங்களா, அது உள்ள அந்த ரேமுக்கு உள்ள இருக்கிற சிப்ல ஏதாவது இஷ்யூ இருக்கலாம், அல்லது அந்த ரேமை இன்செர்ட் பண்ற அந்த ஸ்லாட்ல ஏதாவது இஷ்யூ இருக்கலாம், அல்லது அந்த ரேம் இன்செர்ட் பண்ற அந்த பின்ல ஏதாவது இஷ்யூ இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ அந்த மாதிரி நீங்க சப்போஸ் ஸ்லாட்ல இன்செர்ட் பண்றப்ப ப்ராப்பரா இன்செர்ட் பண்ணல அப்படின்னாலுமே இஷ்யூ வரும். அந்த பின்ல இஷ்யூனாலும் இஷ்யூ வரும். ஸோ அந்த மாதிரி டைம்ல ஃபால்ட்டி ரேம் வந்து அடிக்கடி டிடெக்ட் ஆகாது. இந்த மாதிரி பிஎஸ்ஓடி மூலமா தான் டிடெக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அப்ப நீங்க இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ப்ரோ, அதே மாதிரி டம்ப் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சுனா கூட வரும்ல ப்ரோ? புரியல, டம்ப் ஃபைல் கிரியேட் ஆச்சுனா? டம்ப் ஃபைல் கிரியேட் ஆச்சுனா கூட அந்த ப்ளூ ஸ்கிரீன் எரர் வரும். ப்ளூ ஸ்கிரீன் எரர் கிரியேட் வந்தா தான் டம்ப் ஃபைலே கிரியேட் ஆகும். ஆமா ஆமா ஆமா, அதான் எரர் வந்துச்சுன்னா நம்ம சி டிரைவ்ல போயிட்டு செக் பண்ணி பார்க்கறப்போ டம்ப் ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். ஆமா, யார் இப்பதான் ஜாயின் பண்ணீங்களா நீங்க? இப்பதான் ஜாயின் பண்ணீங்களா? ஆமா ப்ரோ. அது முடிஞ்சிருச்சு. அந்த செஷன் முடிஞ்சிருச்சுங்க. டம்ப் ஃபைல் செக் பண்ற செஷன் இப்பதான் முடிச்சேன் அது. ஓகே ஓகே ப்ரோ. கொஞ்சம் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு?
இல்ல ப்ரோ, இன்னைக்கு இன்டர்வியூன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். நான் பஸ் ஏறிட்டேன். நாளைக்கா மார்னிங் இங்க ஜிஎஸ் லேப்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ இருக்கு. கோகுல் மெசேஜ் பண்ணியிருந்தான். ஓகே ஓகே. கிளம்ப போறது ஐடியா இல்ல. திடீர்னு சடனா இப்பதான் கொஞ்சம் முன்னாடி தான் கிளம்பணும். அதனால தான் ப்ரோ அட்டன் பண்ண முடியல. டிராவல்ல இருக்கவே டக்குன்னு. சரி, ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே, இப்பதான் மெமரி டம்ப் எப்படி வந்து அனலைஸ் பண்ணணும்னு சொல்லி இப்பதான் முடிச்சேன். செக் பண்ணிக்கோங்க. ஓகே. தென் சில எரர் கோட், காமன் எரர் கோட் இருக்குது. அதை காமிக்கிறேன். ஸோ கிரிட்டிக்கல் ப்ராசஸ் டைடு அப்படின்னு ஒரு எரர் கோட் இருக்கு இல்லையா? அந்த கிரிட்டிக்கல் ப்ராசஸ் டைடு எரர் கோட் வந்துச்சு அப்படின்னா, இட் மே சிம்பிளி தட் யூ மிஸ்டேக்லி என்டர் த கிரிட்டிக்கல் ப்ராசஸ். நான் ஆல்ரெடி போன செஷன்ல சொன்னேன்னு நினைக்கிறேன். டாஸ்க் மேனேஜர்ல சம் ப்ராசஸ் வந்து ரன் ஆகும். அந்த ப்ராசஸை வந்துட்டு என்ன ப்ராசஸ் எதுக்கு ரன் ஆகும் தெரியாம நீங்க டாஸ்கை எண்ட் பண்ணக்கூடாது. டாஸ்க் மேனேஜர் இருக்குது. இதுல வந்து ப்ராசஸ் இருக்கு இல்லையா? டாஸ்க் மேனேஜர்ல இதுதான் ப்ராசஸ். இப்போ வந்து சில ப்ராசஸ் வந்து எதுக்கு ரன் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதை நீங்க செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதுல சிஸ்டம்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. இது எதுக்கு? சிஸ்டம் இன்டரப்ட்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. எதுக்கு? உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வந்து கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். இது எப்ப நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, சப்போஸ் உங்களோட CPU 100% போனாலோ, இல்ல மெமரி 100% போனாலோ, சில டாஸ்க் வந்து நிறைய கன்சியூம் பண்ணும். அப்படி நிறைய கன்சியூம் பண்றப்ப அந்த டாஸ்க்கை வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி எண்ட் டாஸ்க் கொடுக்கலாம். இந்த இடத்துல எண்ட் டாஸ்க் கொடுக்கலாம். அப்படி நீங்க தப்பான டாஸ்க்கை எண்ட் கொடுத்துட்டீங்க, சரி, அந்த நீங்க தப்பா எண்ட் டாஸ்க் கொடுத்துட்டீங்க. ஒரு ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸா இருக்கும். பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அது. அந்த ப்ராசஸ் வந்து நீங்க தப்பா அதை எண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மேபி அதனால இந்த கிரிட்டிக்கல் ப்ராசஸ் டைட் அப்படிங்கிற எரர் கோடு வந்து வரும். ஸோ கிரிட்டிக்கல் ப்ராசஸ் டைட் வந்துட்டு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும் கிரிட்டிக்கல் ப்ராசஸ் டைடு. ஸோ கிரிட்டிக்கல் ப்ராசஸ் டைட்னா நீங்க எதுக்காக எந்த ப்ராசஸ் சொல்லி நீங்க செக் பண்ணணும். வெப்சைட்லயே கூட என்ன ப்ராசஸ் டையா இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ இவன் என்ன சொல்றான், கிராஸ் டெம்ப் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க. WinDBG யூட்டிலிட்டி வச்சு கிராஸ் டெம்ப் அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா எந்த ப்ராசஸ் எதுக்கு அப்படின்னு கூட நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் சொல்லிட்டு சொல்லிடுறான். ஜெனரல் டபுள் ஃபிட்டிங் டிப்ஸ். ஸோ ஜென்ரலா ப்ளூ ஸ்கிரீன் வந்தா நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ரீசெண்டா அதை ஹார்ட்வேர் ஆட் பண்ணீங்க, ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்க சிஸ்டம் யூஸ் பண்றீங்க, உங்க லேப்டாப் யூஸ் பண்றீங்க, திடீர்னு ஒரு USB பென்ட்ரைவ் போடுறீங்க, அப்போ ப்ளூ ஸ்கிரீன் சம்டைம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்டர்னல் டிவைஸ் வந்துட்டு சம்டைம்ஸ் அந்த ஹார்ட்வேர் கம்பேட்டபிள் இல்லாதப்ப ப்ளூ ஸ்கிரீன் அடிக்கும். அப்ப அதை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க அப்படி சொல்லி சொல்றோம். லேட்டஸ்டான டிவைஸ் டிரைவர் ஆட் பண்ணீங்களா, அப்படி ஆட் பண்ணீங்க அப்படியே அதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் ஈவென்ட் லாக் செக் பண்ணுங்க. ஸோ காமனா நம்ம இப்ப என்ன சொன்னோமோ அதுதான் அவன் சொல்றான். ஓகே. ஸோ நம்ம என்ன சொல்றோம், சிஸ்டம் ஃபைல் செக்கர் SFC ரன் பண்ணணும், இதெல்லாமே சொல்றோம். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் எரர் கோட் பார்ப்போம். சிஸ்டம் த்ரெட் எக்ஸெப்ஷன் நாட் ஹேண்டில்டு. This often caused by outdated broken driver. இதுல தெளிவா போட்டுருக்காங்க பாரு. This often caused by outdated broken driver. தப்பான டிரைவர் இன்ஸ்டால் பண்ணி, அதாவது உங்களோட டிரைவர் வந்து ரொம்ப பழசா இருந்தாலோ அல்லது அந்த டிரைவர் கரப்ட் ஆனாலோ இந்த எரர் கோட் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிஸ்டம் த்ரெட் எக்ஸெப்ஷன் ஹேண்டில். system threat exception not handled. இதுல போட்டுருக்காங்க பாருங்க, ரெசல்யூஷன்ல போட்டுருக்காங்க பாருங்க. The exception address should identify the driver or function that caused the problem. ஸோ அந்த டிரைவர்ல தான் ஏதோ இஷ்யூ இருக்குது. ஸோ அந்த டிரைவர் வந்துட்டு நீங்க செக் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எந்த டிரைவர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா WinDBG டிபக்கர் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படி சொல்லி மைக்ரோசாஃப்ட்லயே சொல்றோம். தென் IRQL நாட் லெஸ் ஆர் ஈக்குவல். இமேஜ் பார்த்தோம்னா சிஸ்டம் த்ரெட், உங்களோட ப்ளூ ஸ்கிரீன் எரர்லயே இந்த எரர் கோட் இருக்கு பாத்தீங்களா, சிஸ்டம்
த்ரெட் எக்ஸெப்ஷன் நாட் ஹேண்டில்டு, ஏதோ டிரைவர்ல இஷ்யூ அப்படின்னு நீங்க வந்து அதை செக் பண்ணிக்கலாம். தென் வீடியோ டிடிஆர் டைம் அவுட், ஜிபி ப்ராசஸிங் எரர். சிபியூ அப்படின்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், ஜிபியூ அப்படின்னா கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட், அதாவது கிராஃபிக்ஸ் கார்டுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இது கிராஃபிக்ஸ் கார்டு. அந்த உங்களோட டிஸ்பிளே சம்பந்தமான சப்போர்ட் பண்ற டிவைசஸ் இது இஷ்யூ ஆனா இந்த எரர் வரும். இதுமே கூட அந்த டிஸ்பிளே சம்பந்தமான அடாப்டர் வந்துட்டு, அந்த டிஸ்பிளே சம்பந்தமான டிரைவர்ஸ் வந்துட்டு ஏதாவது கரப்ட் ஆனாலோ இல்ல அவுடேட்டட் ஆனாலோ இந்த எரர் வருது. இது வந்து காமன், அதாவது நிறைய எரர் கோட் இருக்குது, நான் சொல்றது சம் காமன். இந்த எரர் கோட் எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? நமக்கு இருக்க வரைக்கும் கூகுள் ஜஸ்ட் அந்த எரர் கோடை மட்டும், இது வந்து ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். இப்பெல்லாம் எரர் கோட் இருக்குது பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இது என்னடா பெருசா இருக்குது, இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியுமா, இது எப்படி ட்ரபிள் ஷூட் பண்றது அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்றேன். இதை நீங்க எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை, சரிங்களா? எரர் கோடு வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் கூகுள்ல போட்டு பார்த்து என்னன்னு பாத்துக்கோங்க. பட் காமனா சில எரர் கோடுக்குன்னு சில இஷ்யூஸ் இருக்குது, அதை தான் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, பேஜ் ஃபால்ட் இன் நான் பேஜ் ஏரியா. இந்த எரர் வந்துச்சு அப்படின்னா உங்களோட மெமரி வந்து டேமேஜ் ஆயிருக்கும். எல்லா எரர்லயும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் டிரைவர் தான் வருது. நான் சொன்ன மாதிரி உங்களோட சிஸ்டமோட டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் வந்து ப்ராப்பரா இருந்தாலே இந்த பிஎஸ்ஓடி எரர் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடலாம். either the driver or RAM is damaged, like உங்க மெமரி டேமேஜ் ஆயிருக்கும். then system service exception error, this error often listens to driver system, இதுமே டிரைவர் தான். the driver update or rollback or less risky. so இந்த எரருமே கோட் பாத்தீங்கன்னா இமேஜ்ல பார்த்தா வரும். system service exception, NTFS is ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ. இந்த வருதுலையா, சொல்லுங்க. நமக்கு இப்போ விஎம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரேம் வந்து விர்ச்சுவல் ரேம் தானே ப்ரோ? அதுலயும் இப்போ இந்த மாதிரி DDR1 DDR2 அந்த மாதிரி எல்லாம் வரும்ல? ஹரி சேம், நீங்க லேட்டா ஜாயின் பண்ணனால அது உங்களுக்கு நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. see since it's a physical memory, often you are facing the dim error. ஓகே, பிசிக்கல் சர்வரா இருந்துச்சுன்னா நீங்க கேக்குற மாதிரி டிம் எரர் அடிக்கடி வரும். அப்ப நீங்க சொல்ற மாதிரி விர்ச்சுவல் சர்வரா இருந்தா இந்த எரர் வருமான்னு கேக்குறீங்க, அப்படிதானே? ஆமா ப்ரோ. விர்ச்சுவல் சர்வரா இருந்தா இந்த எரர் வராது. பிஎஸ்ஓடில நிறைய இஷ்யூ நான் சொல்லியிருக்கேன் நானு. again I'm explaining. so BSOD வந்து not only dimனால மட்டும் வர்றது கிடையாது, ரேம்னால மட்டும் வராது. டிரைவர் தப்பா இருந்தா வரும், அப்ளிகேஷன் இஷ்யூ இருந்தா வரும், அப்ளிகேஷன் கிராஷ் ஆயிருந்தா வரும், வைரஸ் கிராஷ் இருந்தா வரும். சோ இதை தவிர்த்து இந்த எல்லா சினாரியோவும் விர்ச்சுவல் சர்வர்ல அப்ளிகபிள் ஆகும். விர்ச்சுவல் சர்வர்ல நம்ம VM டூல் இன்ஸ்டால் பண்ணுவோம், அதுல அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவோம், பேட்ச் அப்டேட் பண்ணுவோம், அதுலயே OS கரப்ட் ஆகும், எல்லாமே நடக்கும். ஸோ இந்த ஹார்ட்வேர் இஷ்யூவை தவிர்த்து உங்களுக்கு இந்த எல்லாமே விர்ச்சுவல் சர்வர்ல அப்டேட் ஆகும், சரிங்களா? ஸோ அப்போ உங்க VMலையும் ப்ளூ ஸ்கிரீன் எரர் வரும். பட் கம்பேர்ட் டு பிசிக்கல் சர்வரோட அதுல கொஞ்சம் கம்மியா எரர் வரும். பிசிக்கல் சர்வர் வந்து அடிக்கடி வரும், விர்ச்சுவல் சர்வர் வந்து கொஞ்சம் எப்பயாவது ரேர் கேஸ் சினாரியோல அந்த எரர் வரும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. Some DBC watchdog violation, some system files could be corrupted. டிவைஸ் டிரைவர் அவுட் ஆஃப் டேட்டா இருக்கலாம், அல்லது சிஸ்டம் ஃபைல் வந்து கரப்டா இருக்கலாம். சிஸ்டம் ஃபைல் கரப்டட் அப்படின்னா நம்ம SFC ஸ்கேன் பண்ணா அதை மேக்ஸிமம் நம்ம சரி பண்ணிடலாம். SFC ஸ்கேன் நவ் அந்த கமாண்ட் நான் சொன்னேன் இல்லையா, SFC ஸ்கேன் நவ் கமாண்ட். கமாண்ட்ல அது எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா, நீ கமாண்ட் ப்ராம்ப்ட் போகணும், கமாண்ட்ல போயிட்டு SFC அந்த கமாண்டை நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து SFC ஸ்கேன் நவ் கமாண்ட் வந்து ரன் ஆகும். சில ஃபைல்ஸ் எல்லாம் வந்து கரப்டா இருக்கு, அதை ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த கமாண்ட் வந்து நீங்க ரன் பண்ணலாம். தென் NTFS ஃபைல் சிஸ்டம் கரப்ட், ஸ்கேனிங் டிஸ்க். இதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்து செக் டிஸ்க் கமாண்ட் ரன் பண்ணலாம். தி பார்ட் ஆஃப் ஹார்ட் டிரைவ் ஹாஸ் பீன் கரப்டட் which can be happen to the disk out of age due to age. Scanning the disk can be find the repair damage segment. So இந்த NTFS file system எரர் வருது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து
செக் டிஸ்க் கமாண்டை வந்து ரன் பண்ணலாம். சிஎஸ்கே டிஎஸ்கே டிஸ்க் பார்ட்ல போயிட்டு போகணுமே அதானே ப்ரோ? இல்ல அது கிடையாது. NTFS இந்த எரர் NTFS ஃபைல் சிஸ்டம் எரர் வந்துச்சு அப்படின்னா நான் ப்ளஸ் சொன்ன இல்லையா ட்ரபிள் ஷூட்டிங்ல செக் டிஸ்க் கமாண்ட் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமாண்ட் செக் டிஸ்க் சிஹெச்கே டிஎஸ்கே கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ல ஓபன் பண்ணும். நீங்க சும்மா ஓபன் பண்ணக்கூடாது. சிஎம்டின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு அதை ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ல ஓபன் பண்ணுங்க. ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ல ஓபன் பண்ணுங்க. அப்பதான் ப்ராப்பரா கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுல போயிட்டு இந்த கமாண்ட் செக் டிஸ்க் CSK/R அப்படிங்கிற கமாண்ட் கொடுக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ஹார்ட் டிரைவ்ல இருக்கிற பேக் செக்டார் எல்லாமே அது ரிப்பேர் பண்ணும். ஸோ அந்த எரர் தான் இது. NTFS file system error. Okay. Then database error. Need to remove command. So database error எதுக்கு வருது அப்படின்னா சப்போஸ் ஒரு USB நீங்க வந்து உங்க சிஸ்டம்ல ஆட் பண்றீங்க, திடீர்னு கனெக்ட் பண்றீங்க, இல்ல ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ் லைக் ஒரு பென்ட்ரைவோ அல்லது ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் அல்லது பிரிண்டர் அந்த மாதிரி திடீர்னு எக்ஸ்டர்னலா ஒரு டிவைஸை கனெக்ட் பண்றப்ப இந்த எரர் வரும். database error. So you need to remove compound of solution. So the database error வந்துட்டு எக்ஸ்டர்னல் காம்பவுண்ட வந்து இன்சர்ட் பண்ணிருப்பீங்க. அதை நீங்க நீங்க இப்ப எக்ஸ்டர்னல் காம்பவுண்ட்ல இன்சர்ட் பண்றீங்களா, அதுக்குமே டிரைவர் வேணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு USB இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா அந்த USBக்கு டிரைவர் இருக்குது. சரிங்களா? ஒரு 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 பிரிண்டர் நீங்க உங்க சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த பிரிண்டருக்கும் டிரைவர் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதெல்லாமே ப்ராப்பரா இருந்தா தான் கரெக்டா எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் எரர்ஸ். இதை வச்சு நீங்க என்ன செக் பண்ணிக்கலாம். எஸ் BSOD ரொம்ப நேரம் எடுத்த மாதிரி இருந்துச்சு.